துரைக்கருணா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. செங்கோட்டையன் நேற்று பரபரப்பான பேட்டி கொடுத்ததன் பிறகு இந்த அவருடைய 2 பொறுப்புகளுமே பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து வரக்கூடியவர் செங்கோட்டையன். இன்னைக்கு அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? அண்மை காலமாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 1972 இந்த கட்சி தொடங்கிய தொடக்க காலம் முதல் அதில் பயணித்தவர்கள், இந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சி வெற்றி பாதை நோக்கி செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார்களோ, அழுத்தம் தருகிறார்களோ, அவர்கள் அனைவரையும் பொறுப்புகளில் இருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்குவது என்று முடிவெடுத்து விட்டார் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா. அதை தாண்டி இன்று திரு செங்கோட்டையனும் கூட இன்றைக்கு பொறுப்பிலிருந்து நீக்கியவர் 2 நாட்கள்ல அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதற்கு பெரிய அளவில் ஆயிடாது. இப்படி ஒவ்வொருவராக நீக்கிவிட்டு கட்சியின் கட்டுப்பாட்டில் நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர், கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் இந்த கட்சியை நானே வைத்திருப்பேன் என்கிற பிடிவாத போக்கோடு திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்பது தெரிகிறது. இந்த நோக்கம் என்பது பொதுவெளிகள்ல கட்சியினர் மத்தியில எப்படி வந்துருச்சுன்னா, மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலினை அமர்த்த வேண்டும், மீண்டும் நாம் எதிர்க்கட்சி தலைவராகவே தொடர வேண்டும் என்கிற மனோபாவத்திற்கு, என்கிற எண்ணத்திற்கு, உணர்வுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஆளாகிவிட்டாரோ என்கிற கருத்தாக்கம் அதிமுகவில் பயணிக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மனதில் எழுந்து விட்டது. பெரிய நிர்வாகிகள், அவரோடு பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல இருக்கிற இந்த இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி முக்கியம், இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவருடைய எண்ணம், நோக்கம், லட்சியம் அது நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியின் முடிவை ஏற்க மாட்டார்கள். அவருடைய ஆலோசனை தலைமைக்கு எதிராகவே அவர் குரல் கொடுக்கிறாரு. அது இதுவரை யாருமே கெடுவெல்லாம் விதித்ததில்லை. 10 நாள் கெடு அப்படின்றது அதிமுக இப்போதும் வலிமையாக இந்த ஒற்றை தலைமையின் கீழே இருக்கு அப்படின்றத காட்டுவதற்காகவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா பாக்கலையா? ஒருத்தர் தலைமைக்கு எதிராக கெடு விதித்தா விட்டுருவாங்களா? இந்த கட்சியினுடைய பவுண்டர் மெம்பர் திரு செங்கோட்டையன் அவர்கள், செங்கோட்டையனுடைய இந்த கட்சி வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டது. அவர் இந்த கட்சியை 52, 53 ஆண்டுகளாக இருந்ததில் 100ல் 1% திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை. இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், இந்த கட்சியும் தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்று ஒரு மூத்த நிர்வாகி. அவங்க 8 மாசமா முயற்சி பண்ணாங்க. 6 பேர் சந்திச்சு பேசினாங்கல்ல, அது வெளியில வந்தா பேசினாங்க, நேரா வீட்டுல போய் 2.5 மணி நேரம் உட்காந்து பேசினாங்கல்ல, அந்த நிலைப்பாட்டை எதிர்த்ததுனாலதான் அந்த 8 மாதம் காத்திருந்து இன்றைக்கு வெளியில வந்து சொல்றார். என்ன சொல்றாரு? என் வீட்டுக்கு அதிமுக கொண்டு போறேன், நான் தான் கட்சிக்கு தலைவரா இருக்குன்னு சொல்றாரா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சகோதரா, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க வேண்டிய கிடைத்திருக்கிற இந்த முதன்மை பொறுப்பு திரு செங்கோட்டையனுக்கு தான் கிடைத்திருக்க வேண்டும். கிடைப்பதற்கான வழிவகைகளை கண்டார்கள். ஆனால் என்ன காரணம்? பொதுவெளியில் அது பேச முடியாது. ஆனாலும் கூட எல்லாருக்கும் தெரியும் எந்த அடிப்படையில் இவர் முதலமைச்சர் ஆனார், எந்த அடிப்படையில கட்சியின் பொதுச் செயலாளர் என்பது தெரியும். இந்த சர்வாதிகார போக்கு கூடாது, இதை தகர்த்தெறிய வேண்டும் என்றுதான் திரு செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். காலப்போக்கில திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைப்பாட்டை நிறைய பேர் ஆதரவு தெரிவிப்பார்கள். எனவேதான் திரு எச்சரிக்கையாக இந்த அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தோம், மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் நீக்குகிறார்கள். திரு செங்கோட்டையன் ஆதரவு நிலைப்பாட்டை எவராவது எடுத்தால் இந்த நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்கிற எச்சரிக்கை விதத்துலதான் இது இருக்கு. அவரை கட்சியிலிருந்து கூட நீக்குவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி நீக்கப்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாட முடியாது. அதிமுகவின் தொண்டர்கள் அனைவருமே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க, கட்சி பலமிழந்து கிடக்கிறது என்று. இந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி உணர்ந்து திருந்தாவிட்டால் கட்சியின் எதிர்காலம் இல்லை. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு படுதோல்வியை சந்தித்தால் கட்சியின் எதிர்காலம் இல்லை என்று பயப்படுகிறார்கள் மூத்த முன்னோடிகள், இந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள். நன்றி திரு துரைக்கருணா, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.